ஹலோ. ஹலோ. தம்பி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இது தமிழ்நாடு மகாத்மா மக்கள் கட்சியா? ஒரு நிமிஷம் நான் யாரா அது மாநில ஏங்க, ஒரு தலைவர்? நிமிஷம். பெரிய ஒரு அப்பாட்டக்கிற மாதிரி ஃபேஸ்புக்ல இஷ்டத்துக்கு பேசுவாரா? என்ன பேசுனாங்க? நாங்க சேலம் திராவிட முன்னேற்ற கழக ஆபீஸ்ல இருந்து. சரிங்க. அதாவது திராவிட மாடல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? உங்க மகாத்மா மக்கள் கட்சிக்கு நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க கட்சி பெரிய மகாத்மா மக்கள் கட்சி ஆயிடுமா? ஏன்டா டேய், உங்களுக்கு என்ன பத்தியா பேசுறீங்க? நீதிக்கு கட்சியை ஓபன் பண்ணி 4 செருப்பியோ 3 கொஞ்சி போன கண்ணாடி எடுத்து வந்து வச்சுக்கின்னு மகாத்மா தூக்கிட்டு உள்ள போட்டு மகாத்மா மக்கள் கட்சின்னு ஒரு பேரை வச்சுக்கின்னு என்னென்னமோ பேச்ச கொடுக்குறீங்க. நான் தெரியாமையே தான் கேக்குறேன். உங்க ஆட்சி உங்க டிஎம்கேல எந்த ஒரு இதுவுமே பண்ணலையா? இந்த மிரட்டல்லாம் உங்க ஆளுங்கிட்ட வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மிரட்டல்ல உங்க ஆளுங்கிட்ட வச்சுக்கோங்க, உங்க தொண்டர்கிட்ட வச்சுக்கோங்க, சரிங்களா? இங்க எங்க கிட்ட காமிக்காதீங்க, சரி? நம்ம மிரட்டல்லாம் ஏகப்பட்டதா பாத்துருச்சு. சரி, இப்ப நீங்க திமுகல நீங்க எந்த வகையான ஊழலும் நீங்க பண்ணல. ஒரே கேள்வி கேக்குறேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். இருங்க சும்மா இருங்க ஒரு நிமிஷம். சும்மா இந்த கத்தரவை வச்சுக்காதீங்க. சொல்றது பொறுமையா கேளுங்க. எனக்கும் பேச தெரியும். ஆனா எங்க மக்கள் கட்சி அப்படி கிடையாது. மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்களை பேசுறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி தரைகுறவா பேசுறதா எங்க கட்சி கிடையாது. உங்களை மாதிரி கேடு கட்ட ரவுடி கட்சிக்கு தான் இந்த மாதிரி மத்தவங்களுக்கு போன் பண்ணி அம்மா பத்தி பேசுறது, இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்களோட வேலை. நாங்களாவது சரி, ஓகே, டீ குடுக்க ஒருத்தர், செருப்பு துடைக்க ஒருத்தர் வச்சிருக்கோம். நீங்க மணல் கொள்ளை அடிக்க ஒருத்தர், டபுள் டாக்குமெண்டேஷன் பண்ண ஒருத்தர் உங்க கட்சியில பேச விடுங்க. பேச விட மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருக்குங்க. ஆதாரம் இல்லாமலாம் இல்ல. எங்க யூடியூப் சேனல்ல ஏற்கனவே எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இதே மாதிரி மணல் கொள்ளை நடந்திருக்கு. எவிடன்ஸ் இருக்குங்க. இதுதான் இந்த மாதிரி எல்லாம் உங்களால மட்டும்தான் பேச முடியும். இந்த மாதிரி எல்லாம் உங்களால மட்டும்தான் பேச முடியும். வேற யாரும் எந்த கட்சியாலும் பேச முடியாது. நாங்க கரெக்டா பேசுறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கோம். ஒரு நேர்மையான ஒரு தொண்டனை காமி. நீ முதல்ல நேர்மையா இருக்கியா? நீ பேசுற இவ்வளவு பேசுற, நீ எல்லாம் முதல்ல நேர்மையா இருக்கியா? சொல்லு பாப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இது இல்லாம தான் நாங்கெல்லாம் 47 கட்சி பிளான் பண்ணி 49 ஏக்கத்துல இத்தனை ஆண்டுகள் கட்சியில உட்கார்ந்து சுரண்டிட்டு இருந்தீங்க. இத்தனை ஆண்டுகள் உட்கார்ந்து சுரண்டிட்டு இருந்தீங்க. மண்ணை சொல்லணுமா சுரண்டிட்டு இருந்தீங்க. என்ன தகுதி ஜெயலலிதாவோ இல்ல, கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் இல்ல போது கண்டுக்கல. திராவிட கட்சியில கலைஞர் உருவாக்குன கட்சியில இன்னைக்கு திராவிட மாடல் இருக்கிற உயிரோட மாநில தலைவர் தான் பேச சொல்றாரு. என் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோ. மாநில தலைவர்கிட்ட என்ன ஆதாரம் பேச சொல்லு. நீ யாரு கட்சியில தளபதியான்னு கேட்டல. திராவிட மடல்ன்றது ஒரு தமிழகனுக்கும் உள்ள அடையாளம். திராவிடத்தை பத்தி பேசணும்னா நேசிக்கு ரோட்ல இருந்து செருப்பு கண்ணாடியை போய்க்கின்னு வச்சுக்கின்னு மகாத்மா கட்சி பேரை ஒண்ணு உருவாக்கிக்கின்னு, சரியா? இந்த மாதிரி டுபாவூர் பேச்சு பேசுறவெல்லாம் ஒண்ணு வேலைக்க மாட்டான். நீங்க